ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தெரசாஸ் கிராண்ட் கிச்சன். இன்றைக்கி என்ன உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அப்படின்னா, ரோட்டு கடையில் ஆட்டுக்கால் பாயா. உங்களுக்கு இது ஆட்டுக்கால் வேணான்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம், எக்கு போட்டுக்கலாம், சிக்கன் மட்டன் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு இது பேஸ் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ எப்படின்னா, ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கங்க. அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இல்லைன்னா கூட நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் அப்படி ஊற்றிக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு அது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடானோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு 2 பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், இது எல்லாமே போட்டு இந்த மசாலா எல்லாமே போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனோனையும் வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க, அதான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதையும் நல்லா போட்டுட்டு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் போட்டுக்கங்க. எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனையும் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி பழம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா நல்லா குழையிற வரைக்கும் சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் மட்டும் போடுங்க. மிளகாத்தூள் போடாதீங்க, மல்லித்தூள் மட்டும் போடுங்க. போட்டு இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்க ஆட்டுக்கால் பாயா, இல்லை நீங்கள் வெஜிடபிள்ஸ்னால் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம், இல்லை சேஞ்சஸ் நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுங்க. கிண்டி விட்டு இந்த ஆயில்லையே இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆனோடனே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு நான் ஆட்டுக்கால்ன்றதுனால ஒரு 15 விசில் விட்டுருக்கேன். நான் 15 விசில் விட்டு அதை இறக்கிடுவோம். ஏன்னா அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. அதுக்கு இடையில் மசாலா நல்லா ஒரு அரை மூடி சின்ன தேங்காய், அரை மூடி தேங்காய், ஒரு 10 இல்லை 12 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஊற வச்சுட்டு, முந்திரி பருப்பும் கசகசா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி எடுத்து இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஆட்டுக்கால் இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா இதையும் திருப்பி ஒரே ஒரு விசில் விடுங்க. ஒரு விசில் விட்டிங்கன்னா இன்னும் நல்லா கிரேவி நல்லா திக்காகும். பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய ரோட்டுக்கடை ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கருவேப்பிலை, மல்லி, புதினா போட்டு இதை இறக்கிற வேண்டியதான். இது நல்லா இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தன் திஸ் இஸ் தெரசாஸ் கிராண்ட் கிச்சன். தெரசா பாய். லாஸ்ட்டாக சொல்ல மறந்துட்டேன். லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் போட்டுங்க. ஏன்னா பச்சை மிளகாவும் பெப்பரும் தான் இதில் காரம். மிளகாத்தூள் போடாதீங்க, இல்லைன்னா நல்லா இருக்காது. இப்படியே செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும்.